நடந்த அதே சுச்சுவேஷன் எனக்கும் நடந்திருக்கு. அதை சொல்கிற நடுவர் அவர்களே கொஞ்சம் கேளுங்க. என்னன்னா மெஷர்மெண்ட்ன்ற டாப்பிக்கில் எனக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. ஒரு சில இடங்களில் புரியலைன்றதுனால மொபைலை எடுத்து மெஷர்மெண்ட்டு டைப் பண்ணேன். டைப் பண்ண செகண்ட்லேயே ட்விங்னு ஒரு மெசேஜ். என்னென்னு பார்த்தா என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹாய்க்கு மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஹாயில் ஆரம்பித்து ஸ்கூலில் நடந்த எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். டயத்தை போய் பார்த்தா அதில் ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ ஆயிடுச்சு நடுவர் அவர்களே. மறுபடியும் அந்த டாப்பிக்கை பார்க்கலான்னு போகும்போது நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த வெப் சீரிஸ் அப்டேட் ஆச்சுன்னு மெசேஜ் வந்துச்சு. அந்த அப்டேட் மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் நம்மளால் வீடியோ பார்க்காம இருக்க முடியுமா? முடியாது. அதனால் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவை பார்க்க போயிட்டேன். பார்த்துட்டு வந்து டயத்தை பார்த்தா அதில் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நடுவர் அவர்களே. மறுபடியும் அதை பார்க்கலான்னு உட்காந்தா எங்கள் அம்மா சாப்பிடுவான்னு கூப்பிட்டாங்க. அந்த ஃபோனை அங்கே வச்சுட்டு நான் சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு வந்தாச்சும் பார்க்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கால். எங்கள் அம்மா ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மாவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் தூங்கினதுக்கப்புறம் தான் மொபைலை வச்சுருப்பாங்க போல். நடுவர் அவர்களே, இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மொபைலை பார்த்து என்னோட டைம் வேஸ்ட் ஆகி என்னோட கவனம் செதறிடுச்சு. இதே நான் புக்கு எடுத்து படிச்சிருந்தேன் அப்படின்னா 2 வார்த்தை படித்து அந்த 2 வார்த்தையவே எங்கள் மிஸ்கிட்ட சொல்லியிருப்பேன். நடுவர் அவர்களே, நான் என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்னா, புக்கு தான் ஹீரோ, மற்றதெல்லாம் ஜீரோன்னு சொல்ல வரேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இணையம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரேன் நடுவர் அவர்களே. நண்பன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த நட்பை பற்றி வள்ளுவர் நல்ல நட்பு தீய நட்புன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல நட்பை பற்றி நட்புன்ற அதிகாரத்துலையும் தீய நட்பை பற்றி தீய நட்பு கூடா நட்புன்ற அதிகாரத்தையும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபோன்லேயும் அவங்க சொன்ன ப்ளஸ் பாயிண்ட்டையும் தவிர்த்து மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி மெசேஜஸ், இன்ஸ்டாகிராம், அன்வான்ட் வீடியோஸ், கேம்ஸ், இந்த மாதிரி மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஆனால் இந்த புத்தகத்தில் ப்ளஸ் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. மைனஸ் பாயிண்ட்டுக்கு அங்கே வேலையே இல்லை. இந்த காலத்தில் உள்ள மாணவர்கள்லாம் இணையவழி சைடு போய் கெட்டு போகிறதுக்கு புத்தகமே பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் நடுவர்களே. பயப்படுத்துறதுக்கு நன்றி. குறிப்பாக இணையமேனு பேசுனதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. அவங்க யூடியூப் கிட்டேயோ சாட்ஜிபி கிட்டேயோ பேசும்போது எளிமையாக அவங்க சொல்லித்தரது புரியுதுன்னு சொல்கிறாங்க, தெளிவாக விவரத்தோட சொல்லித்தராங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சாட்ஜிபி கிட்டேயே கிட்ட பேசும்போது ஒரே அடிக்கலன்னு சொல்கிறாங்க. நண்பராக இருக்குது, அவங்க பேசும்போது நண்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நொடி அந்த பதிலை கண் முன்னாடி காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ இணையந்தாலும் தீர்ப்பு கொடுத்துடலாமா? முடியாது. புத்தகத்தை பற்றி பேசினவங்க வேஸ்ட்டுன்னு ஒதுக்கிடவும் முடியாது. ஏன்னா இவங்களும் நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. குறிப்பாக ஒரு விஷயத்த முக்கியமாக சொன்னாங்க. இணைய வழியில் ப்ளஸ்ஸும் இருக்குது, அதோட மைனஸும் இருக்குது. ஆனால் புத்தகத்தில் ப்ளஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னதில் என்னங்க தப்பு இருக்குது? அப்போ புத்தகம் தானே தீர்ப்பு கொடுத்துடலாமா? ரெண்டுமே யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த தலைப்பை ஆழ்ந்து யோசிச்சாலே இதுக்கான விடை என்னன்னு தெரிஞ்சிடும். இன்றைய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் துணையாக இருப்பது புத்தக வழியா இணைய வழியா? பள்ளி மாணவனை நம்ம பார்க்கும்போது அவன் அறிவை வளர்த்துறதுக்கு புத்தகத்தை கொடுக்குறோமா இல்லை இணையத்தை கொடுக்குறோமா? புத்தகத்தை தான் கொடுக்குறோம். ஏன் நம்ம இணையத்தை கொடுக்கல? ஏன்னா இணையத்தை கொடுக்க கூடாது. இணையத்துல பிளஸோட மைனஸும் இருக்கு. எவ்வளோ இணையத்துல நல்லது இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கெட்டதும் இருக்கு. ஆனா புத்தகத்துல அப்படி கிடையாது. புத்தகத்துல பிளஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஒரு மாணவன் கையில பிளஸ் மட்டுமே இருக்கிற புத்தகத்தை கொடுக்கணுமா இல்ல பிளஸோட மைனஸ் இருக்க ஆபத்து இருக்கிற இந்த இணையத்தை கொடுக்கணுமா? புத்தகத்தை தான் கொடுக்கணும். அதை தான் இது நாள் வரைக்கும் அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப மாணவர்களுக்கு பெரிதும் துணையாக இருப்பது எதுனா புத்தகம் தான். சரி, இப்ப அந்த புத்தகத்துல சந்தேகம் வருது அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற பேச்சாளர் கூட சொன்னாங்க, அந்த சந்தேகத்தை குறிச்சு வச்சுக்கிட்டு மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்கிட்ட கேட்கணும். நம்மளுடைய சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு தான் ஆசிரியர் இருக்காங்க. நமக்கு என்ன சொல்லி தர மாட்டாங்களா? சொல்லி தருவாங்க. அப்போ ஒரு மாணவனுக்கு தேவையான அடிப்படை கல்வியை வழங்குவது எது அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்துருக்க அந்த 5 புத்தகங்களும் தான். அந்த புத்தகத்துல சந்தேகம் வருது அப்படின்னா ஆசிரியர்கிட்ட மறுநாள் கேளுங்க, சொல்லி தருவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு மாணவனுடைய கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் துணையாக இருப்பது இணையவழியை தாண்டி புத்தகங்கிறது தான் சரியா இருக்கும். எனவே இன்றைய மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் துணையாக இருப்பது புத்தகம் தாங்கிற நல்ல தீர்ப்பை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.